இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன். இது என் மீது வீசப்பட்ட மலம் அல்ல, என் வீட்டின் மீது வீசப்பட்ட மலம் இல்லை, திராவிட மாடல் ஆட்சியின் மீது வீசப்பட்ட மலம். முதல்வர் வெட்கப்படணும். எறும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவேன் என்று சொல்கிற முதல்வரின் ஆட்சியில் பட்ட பகலில் ஊர்வலமாக போய் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுட்டு ஒரு ஊரறிந்த பத்திரிகையாளர் ஒருத்தன் வீட்டில் மலம் வீசுகிறாங்கன்னா அது முதல்வரின் இரும்பு கரத்துக்கு விடுக்கப்பட்ட சவால். இந்த மலம் என் வீட்டில் வீசப்பட்ட மலம் அல்ல, முதல்வரின் இரும்பு கரத்தின் மீது வீசப்பட்ட மலம். இந்த ஆஃபீஸ் காலி பண்ணோம், ஒரு வாரத்தில் ஆஃபீஸ் காலி பண்ணோம், ஆஃபீஸ் காலி பண்ணோம், வீடு காலி பண்ணோம். மீடியா எப்படி நடத்துவீங்க? பட் அதுக்காக அது பிக் டெசிஷன். அது நான் மூடுறேன், இதுக்கு மேலே நான் வரலன்றது பிக் டெசிஷன் இல்லை. என்ன பண்ண சொல்கிறீங்க? 4 மணி சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரி வயசான பாட்டிங்க, 10 பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், அண்ணா அவங்கள பார்த்தா நான் அரசியல் கற்றுக்கிறேன். அப்போது இப்படி பேசி கொண்டிருந்த ஒருத்தனோட வீட்டில் போய் மலத்தை வீசியிருக்கிறாங்க என்னும்போது அவனால் என்னை போல சண்டை போட முடியாது, பேச முடியாது, அவனால் நீதிமன்றத்திற்கு அலைய முடியாது. அவன் கையில் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் வாக்கு சீட்டு. 1991, 96 ஜெயலலிதா ஆட்சி போன்ற ஆட்சி தான் இது. ஐஏஎஸ் அதிகாரி முகத்தில் திராவகம் வீசியது, சண்முக சுந்தரத்தை வீடு புகுந்து வெட்டியது, காட்டாட்சி அது. அதே போல் ஒரு காட்டாட்சி, அதைவிட மோசமான காட்டாட்சி. அப்போது ஏன் அதைவிட மோசமான காட்டாட்சி என்று நான் சொல்கிறேன் என்றால், அப்போது அது ஜெயலலிதாவுக்கு தெரிந்து நடந்தது. கலைஞர் தான் நடக்குமாண்ணா இது? எடப்பாடி இருந்தால் கூட நடக்காது. நான் கருணாநிதியை இதோடு ஒப்பிட விரும்பவில்லை. ஏன்னா அவர் வந்து நிர்வாகத்தில் கரை கண்டவர், தூக்கில் போட்டுருவார். 69லேருந்து 67லேருந்து எம்எல்ஏவாக இருக்கிறவர் 69லேயே முதல்வர் ஆகிட்டார்ல. ஆமாம், 72 தான் முதல்வர் ஆகிறார். இல்லை அண்ணா இறந்த பிறகு முதல்வர் 69. ஆமாம், 69லேருந்து முதலமைச்சராக இருக்கவர். அவர் ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுப்பதில் எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. நிர்வாகத்தில் கரை கண்டவர். எடப்பாடி பழனிசாமியோட அனுபவம் என்பது வெள்ள வண்டி வியாபாரி. அவர் அனுமதிக்க மாட்டார். குறைந்தபட்சம் அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கும். இப்போ அசம்பிளி நடக்குது, அமைதியாக இருங்க, வேறு எங்கேயும் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதை சொல்லிடுவாங்க. சட்டப்பேரவை நடக்கும்போது இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது என்ன ஆட்சி சார் இது? அன்பை வியாபாரம் செய்யும் கடையை திறக்கிறேன் முகமது கா துக்கான் என்கிறார் அவரது கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி. அன்பை விதைக்கணுன்றாரு. இது அருவருப்பை தெளிக்க. நீங்கள் எங்கள் மீது கல்லை எடுத்து வீசினால் கூட நான் உங்களுக்கு அன்பை பரிமாறுகிறேன் என்கிறார் ராகுல் காந்தி. அந்த கட்சியை சேர்ந்தவர் ரவுடி பசங்களை விட்டு இன்னொருத்தர் வீட்டில் மலத்தள்ளி வீசுகிறாரு. இவர் காங்கிரஸ்காரரா? இதற்கான விலையை அவர் தேர்தலில் கொடுக்க வேண்டும். 1991, 96 செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியோடு இதை ஒப்பிட்டேன். 96 தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை மக்கள் அளித்தார்கள் என்பதை நினைவு கூறுங்கள். பர்கூரில் அவரே தோற்றார். கொளத்தூரிலேயே ஸ்டாலின் தோட்டாலும் நான் வியப்படைய மாட்டேன். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு மீண்டும் இணைகிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர், ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம்ங்க. வணக்கம் மொழி. எப்படி இருக்கீங்கன்னு கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து சக ஒரு ஊடகவியலாளராக உங்கள் வீட்டின் மீதும் உங்கள் தாயாரின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலை நான் முதல்ல வன்மையாக கண்டிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டு பிரச்சனையினுடைய குரல் தான் என்னுடைய குரலாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான கட்சிகள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நான் வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க எனக்கு முடியல. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு குரூரமான ஒரு செயலை வந்து அரங்கேற்றிருக்கிறது ஒரு காட்டு கும்பல். உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்க விரும்புகிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்காரு உள்ளபடியே. இங்கே குடியிருக்கிற வீட்லேயும் உங்களோட படுக்கையிலையும் மழை தள்ளி வீசினா எப்படி இருக்குன்றது உங்களோட வீட்டுக்கு தான் நீங்கள் போய் பார்த்தீங்க. எப்படி இருந்துச்சுன்றது நீ பார்த்தீங்க. உள்ளே நுழைஞ்சோடனே எப்படி இருந்துச்சுன்றது நீ பார்த்தீங்க. நான் கடந்த 1 ஆண்டாகவே எப்படி விரட்டப்படுகிறேன் என்பதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீர்கள்.
உங்களுக்கு நான் பல கஷ்டங்களை வெளியில் சொல்கிறது இல்லை. நான் நியூஸ் பண்ணணும், நான் நியூஸ் ஆகக்கூடாதுன்றதுல நான் எப்போவுமே தெளிவாக கவனமாக இருப்பீங்க. ஆமாம், வேறு வழி இல்லாமல் சில நேரங்களில் ஏதாவது நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த ஊடகத்தை நடத்துறதுக்கு அவ்வளவு சிரமங்களுக்கு இடையில தான் நான் இதை நடத்திட்டு இருக்கேன். பார்க்குறதுக்கு ஏதோ பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா போட்டு ஜிகின்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஐ நோ த பெயின்ஸ். சிறையிலேருந்து வெளியில் வரும்போது எனக்கு நான் போட்டிருந்த ட்ராக் ஷூட்டும் பனியனையும் தவிர எதுவுமே இல்லை. வீடு பூட்டியிருக்கு, வங்கி கணக்கு கிடையாது, ஜிபே கிடையாது. நீ கூட எனக்கு ஜிபேயில் பணம் அனுப்பிட்டுமான்னு கேட்டபோது எனக்கு அக்கௌண்ட்டில்டா, நீ ஜிபேயில் எதில்டா அனுப்புன்ட்டு தான் நான் சொன்னேன். நான் கிடையாது, மெயில் ஐடி போச்சு, ஃபோனு போச்சு, ஏதாவது ஒன்று இந்த கம்பெனியோட ஜிஎஸ்டியை ரெட்ரீவ் பண்ணலான்னா ஓடிபி வரும், எதுவுமே பண்ண முடியும், மெயிலுக்கு தான் ஓடிபி வரும். இந்த வருஷம் நான் போன வருஷம் தாக்கல் செய்திருக்க வேண்டிய வருமான வரி கணக்கை இது வரைக்கும் பண்ணல. ஓடிபி சிக்கல், வங்கி கணக்கு இல்லை, எல்லா வங்கி கணக்கிலும் முடக்கப்பட்டன. வங்கி கணக்கு முடக்கப்பட்டதுனால ஆன்லைனில் ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியாது, ஒவ்வொரு வங்கியாக அலையணும். வங்கியில் இருக்கக்கூடிய முகவரி மதுரவாயில் வீட்டு முகவரி, எல்லா லெட்டரும் வீட்டுக்கு தான் போவோம். என் மூஞ்சை பார்த்தா எவனும் வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டான். போய் நல்லா போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. சார் நீங்கள் சூப்பராக பேசுவீங்க சார். ஆமாம் சார், என்ன விஷயம் சார், வாடகை வேணும் சார். என்ன சார் பிரச்சனை சார், கொடுக்க மாட்டாங்க. ஹோட்டலில் நீ என்னை வந்து பார்த்தேன், நான் இங்கே ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு மாதம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு. அப்புறம் ஒரு புண்ணியம் ஒருத்தர், தமிழ் தெரியாத ஒருவர், யூடியூப்லாம் பார்க்காத ஒருவர் வீடு கொடுத்துருந்தேன். 2-3 மாதம் முன்னாடி நான் இப்போ கைதானல சமீபத்தில், அப்போ போய் அவரை போய் நோட்டிட்டாங்க. ஒரு யூனிஃபார்மோட ஒரு 2-3 போலீஸ் நீ அனுப்பிச்சாலே பயந்துருவாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து என்ன சார் போலீஸ்லாம் வருது அப்படின்னா, சார் ஒன்றும் இல்லை சார், நான் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வேறு பேசுகிறேன், ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை வராதுன்னு சொல்லி இன்றைக்கி என்ன நடந்துன்றதை பார்த்தேன். அண்டு யூடியூப்பில் வர காசை போடுறதுக்கு அக்கௌண்ட் இல்லை என்கிட்ட, வந்து நிற்கிது அப்படியே. நல்லா வியூஸ் போகுது, வருமானம் வருது, எப்படி எடுப்பேன்? யூனிட் அக்கௌண்ட் 20 தேதி ஆச்சுன்னா எனக்கு சம்பளம் கொடுக்குறது, இவங்களுக்கு பசங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது எப்படின்ற எனக்கு சிக்கல் எனக்கு வந்துடும். ஒவ்வொரு மாதமும் ஒருத்தட்ட பாருங்கள் ரூபா இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே வந்துடும் ரூபான்னு சொன்னால் கொடுக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை, பெரிய அளவு பொருளாதார நெருக்கடி எனக்கு இல்லை. நண்பர்கள் தாராளமாக உதவி செய்கிறாங்க, நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பிறகு என் மேலே தான் இவ்வளோ வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் புதிதாக மாலதி மீது 2 வழக்கு, லியோ மீது வழக்கு. வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க, கேஸ் வாங்க வந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு கோர்ட்டாக ஷூரிட்டி நிப்பாட்டுறதுக்காக. ஷூரிட்டி கொடுக்குறது எவனும் வரமாட்டான், நல்லா பேசுவான். ஷூரிட்டினா என்ன சார் கோர்ட்டுக்கெலாம் போய் வர சொல்கிறீங்க? சரி கொடுக்குறதுக்கு வரேன்னு சொன்னால் ரேஷன் கார்டு இருக்காது. அப்புறம் போய் கண்டிஷன் கையெழுத்து போட்டு இன்னும் போட்டுட்ருக்காங்க, அவங்க 2 பேரும் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் நான் மதுரை நீதிமன்றம் பயணிக்க வேண்டும், கோவை நீதிமன்றம் பயணிக்க வேண்டும், மக்கள் பிரச்சனையும் பேசணும், நியூஸ் எடுக்கணும், டீட்டெயில்ஸ் எடுக்கணும். இதற்கு நடுவில் இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் நான் சந்திச்சிட்ருந்தேன். இன்றைக்கி காலையில் தாக்குதல் நடத்தின உடனே எனக்கு அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான், இப்படி பண்ணுற அளவுக்கு நான் யார் சோத்தையும் பறிச்சுக்கிட்டது கிடையாது, யார் வீட்லேயும் போய் தாலி எடுத்தது கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அநியாயத்தை தட்டி கேட்குறேன். என்ன தப்பு பிடிக்கல. நான் திமுகவுக்கு துதிப்பாட்டி இருந்தேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், இவ்வளோ வருத்தத்தோடலாம் அவங்ககிட்ட பேச மாட்டேன். ராசா மாதிரி வச்சுருப்பாங்க. முக்கியமான சேட்டலைட் சேனலில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரொம்ப அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படை முடியல நான் அரைச்சிருக்கிறதுனால நான் மூத்த பத்திரிகையாளர் தான். மூத்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் போய் பேசிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். மாதம் யூடியூப் சேனலுக்கு நான் இந்த சம்பளத்துக்கெலாம் கவலைப்பட வேண்டியதில்லை, கொண்டு துட்டை கொடுத்துருவாங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டி திராவிட மாடல் முதல்வர் என்று சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன்னா இருக்கலாம். அப்படிப்பட்ட பொழப்பை பிழைக்கக்கூடாது, பேசணும், ஒருத்தராவது பேசணும், யாராவது பேசணும், பயப்படக்கூடாது. சரி இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது, நம்ம வெளியில் தெரிஞ்சுக்கூடாது, சமாளிக்கலாம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கும்போது என் தாயாரோட உயிருக்கே ஆபத்துன்ற போது என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா. அந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் அப்போ வீட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி அட்டாக், அதாவது இப்போது நார்மலாக உங்களை வெர்பல் அட்டாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மலினமான ஒரு குரூரமான எண்ணம் கொண்டவர்களாக தான் அதை பண்ண முடியும். இப்போ அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உண்மையாமா அப்படின்னு கேட்டிங்களா? எனக்கு உண்மைன்றது தெரியும். எனக்கு அருள்மொழி இது போன்ற தாக்குதலை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நிகழ்த்துவது இது முதல் முறை அல்ல. அவர் புதிய தமிழகம் கட்சியில் இருந்தபோது
பாண்டியன் கொலை வழக்கில் அவர் சிக்கியதற்காக அவரை கட்சியை விட்டு நீக்கும் முடிவை டாக்டர் கிருஷ்ணசாமி எடுத்தபோது டாக்டர் கிருஷ்ணசாமி வீட்டில் இது போன்ற தாக்குதலை அவர் நடத்தியிருக்கிறார். அப்படியா? இது புதிதல்ல. இந்த மோடஸ் ஆப்பரண்டி திரு செல்லுப்பெருந்தகை வழக்கமாக கடைபிடிப்பது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை ஆணையரே அவரோடு துணை சேரும்போது எப்படி பயம் இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். பகலில் போய் சிசிடிவி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஊர்வலமாக போகிறாங்க, சும்மா விட போல் ஊர்வலமாக என் படத்தை கையில் வச்சுக்கிட்டு போய் நடத்துகிறாங்கன்னா அப்போ காவல்துறை இந்த அராஜகத்தை நிகழ்த்துவதற்கு துணை இருக்கிறது. நான் தொடர்ந்து எல்லா சம்பவங்களையும் நான் கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு இது வியப்பளிக்கவில்லை. உங்களுக்கு இதெல்லாம் இந்த அதிர்ச்சியாக இருக்கும். இந்த 4 ஆண்டுகளாக நடக்கிற சம்பவங்களோட கல்மினேஷன் தான் இது. இந்த தொழிலாளிகளை விட்டு மலத்தள்ளி வீசுறீங்க. ஒருத்த மேலே பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அலைய வைக்கிறது மட்டும் எப்படி சரியான நடவடிக்கை இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். கஞ்சாவை தூக்கி வைக்கிறீங்க, அவன் சிறையிலேருந்து வெளியில் வந்தாலும் திருப்பி 4 வழக்கை போடுறீங்க. இது இந்த சமூகம் பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு. அன்றைக்கி இந்த சமூகம் இந்த பொய் வழக்கை கண்டிக்காததோட நீட்சி தான் இது. அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுது, எதுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், யாருக்காக பண்ணுறேன்? ஃபார் தி சொசைட்டி நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏன் கஷ்டப்படணும்? அப்படியா நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம் மேலிட்டது. கதவை உடைச்சாங்க, பின்னாடி போட்டு உடைக்கிறாங்க. அது கொஞ்சம் பலவீனமான கதவு. எங்கள் அம்மா நிறுத்திட முடியும்னு நினச்சி பிடிச்சி தள்ளி நிற்கிறாங்க. அப்புறம் நவுந்துட்டாங்க. நகர்லன்னா கதவு மண்டை மேலே விழுந்துருக்கும். உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு. ஆமாம். இப்போ இந்த நேரத்தில் எங்கள் அம்மா ஐசியூவில் இருந்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? அப்போ எதுக்கு இது? அப்படி எங்கள் அம்மா உயிரை காவு கொடுத்து நான் மீடியா நடத்தணுமா? சொசைட்டி உண்மை எடுத்து சொல்லணுமா நான்? ஸோ எனக்கு மிகுந்த வருத்தம் மேலிட்டது. எனக்கு இதில் வியப்பு இல்லை. இது இப்படிப்பட்ட அரசு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், இது என் மீது வீசப்பட்ட மலம் அல்ல, என் வீட்டின் மீது வீசப்பட்ட மலம் இல்லை, திராவிட மாடல் ஆட்சியின் மீது வீசப்பட்ட மலம். முதல்வர் வெட்கப்படணும். எறும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவேன் என்று சொல்கிற முதல்வரின் ஆட்சியில் பட்ட பகலில் ஊர்வலமாக போய் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுட்டு ஒரு ஊரறிந்த பத்திரிகையாளர் ஒருத்தன் வீட்டில் மலம் வீசுகிறாங்கன்னா அது முதல்வரின் இரும்பு கரத்துக்கு விடுக்கப்பட்ட சவால். இந்த மலம் என் வீட்டில் வீசப்பட்ட மலம் அல்ல, முதல்வரின் இரும்பு கரத்தின் மீது வீசப்பட்ட மலம். அவர் தானே வைக்கப்படணும், லேண்ட் ஆர்டர் அவர்கிட்ட தானே இருக்குது. அப்போ இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதை கேள்வி கேட்க இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? கேஸ் போடுறாங்க, பெயிலில் வெளில வரான், திருப்பி கேஸ் போடுறாங்க, திருப்பி பெயிலில் வெளில வரான், இன்னும் கேஸ் போடுறாங்க, திருப்பி பெயிலில் வெளில வரான். வெளில வந்து பேசிகிட்டே இருக்காங்க. குடியிருக்க வீடு இருந்தால் தானே நீ இது பண்ணுவேன், ரோட்டில் ஓட விட்றேன். அந்த அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போதே ஓனர் ஃபோன் பண்ணிட்டார், சார் காலி பண்ணிட்டுங்க. நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் வரது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போன உடனே கூப்பிட்டு, சார் கொஞ்சம் வாங்க காலி பண்ணிக்கங்க சார், ஒரு மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு. இல்லை உடனே கிளம்பி சார். உடனே எப்படி சார் காலி பண்ணுறது? 1 மாதம் டைம் கொடுங்க. அப்போ கூடியிருக்க வீடு இல்லை, நீ மீடியா அப்படி நடத்துவீங்க? இந்த ஆஃபீஸ் காலி பண்ணோம், 1 வாரத்தில் ஆஃபீஸ் காலி பண்ணோம், ஆஃபீஸ் காலி பண்ணோம், வீடு காலி பண்ணோம், மீடியா அப்படி நடத்துவீங்க? பட் அதுக்காக அது பிக் டெசிஷன். அது நான் மூடுறேன், இதுக்கு மேலே நான் வரலன்றது பிக் டெசிஷன் இல்லை. என்ன பண்ண சொல்கிறீங்க? நாலு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஹோட்டலில் தங்கணும், வீட்டுக்கு போய் பார்த்தீங்க, வீட்டுக்கு போனோன்னே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்றீங்க. நான் வீட்டில் தங்க முடியாது, க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு. அப்படியே போய் தங்கினாலும் 1 மாதத்தில் அங்கே காலி பண்ணோம், ஆஃபீஸ் காலி பண்ணோம். நான் எப்படி தொடர்ந்து வீடியோ போட முடியும்? எதுக்கு போடணும் வீடியோ? இது நேரடியான தாக்குதல் இல்லையா? இது உங்களை அவங்க ஒழிக்கணும்னு நினச்சி பண்ணுறது. ஆமாம், ஓகே, நான் விளைவிக்கிறேன்னு நீங்கள் என்ன வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. எப்படி சர்வே பண்ண சொல்கிறீங்க? எங்கே போனாலும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறான், எங்கே போனாலும் ஆஃபீஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். தெருவில் வச்சு சேனல் நடத்த சொல்கிறீங்களா? தெருவில் குடியிருக்க சொல்கிறீங்களா? என்ன அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு பிழைக்க மாட்டேன் நான். எங்கள் வாழ்க்கையை வாழ தெரியும், பழைச்சிட்டு போகிறேன். பழையபடி ஆகிடுறேன். இன்னும் உங்கள் சேனலில் இன்டர்வியூ கொடுத்தா 3000 கொடுப்பீங்களா? 3000 தானே கொடுத்துருந்தீங்க.
கொடுப்பா அப்படின்னா வாங்கிட்டு போனால் முடிஞ்சு போகுது. நான் என் சேனல் நடத்தணும் சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நடத்துகிறோம்? அந்த யூடியூப் துட்டு கூட வரல, எதுக்கு நடத்தணும் சொல்லுங்கள்? மந்திரியாக போகிறேன்னா, எம்எல்ஏ போகிறேன்னா, ஈஸியாக வீடு வாங்க போகிறேன்னா, எதுக்கு நடத்தணும் சொல்லுங்கள்? கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக செயல்பட்டுகிட்டே வந்தீங்க. இந்த நேரத்தில் கூட இது ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக அவர் இப்படி பேசியிருந்தார், அதனால் அவங்க தாக்கிட்டாங்க, இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்படின்னு பேசக்கூடிய மனிதர்களையும் இந்த சமூகத்தில் வந்து பார்க்க தான் முடியுது. ஈவன் டாக்டர் திருமாவளவனாக இருக்கட்டும், திரு சீமான் அவர்கள், அண்ணாமலை, வேல்முருகன், இப்படின்னு குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள், இப்படின்னு தொடர்ச்சியாக சமூகத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே தே ஆர் ஸ்டாண்ட் வித் யூ. எப்படி இதை பார்க்குறது? இன்னும் இந்த மாதிரியும் நபர்கள் இருக்காங்க, நீங்கள் பேசுனதுனால தான் பண்ணாங்கன்னு சொல்லுற நபர்கள் இருக்காங்க. இல்லை அருள்மொழி, நீங்கள் இந்த சரியான கோணத்தில் அணுகவில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் முதல் முறை கடந்த ஆண்டு மே மாதம் கைது செய்யப்பட்டது முதல் என் மீது பரப்பப்பட்டு வரும் அவதூறுகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். போய் ஒரு அதிகாரி என்னை விசாரிக்கிறாரு, இது மாதிரி தான் ஒரு டேபிள் போட்டு ஒரு அதிகாரி விசாரிக்கிறாரு. 4 நாட்கள் கஸ்டடி, 4 நாட்கள் விசாரிக்கிறாரு. 4 நாட்கள் விசாரணை நடந்ததையும் டேபிளுக்கு கீழே ஒரு ஒளிப்பதிவு கருவியை வச்சு பதிவு பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் உதயநிதிக்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்டலாம் 18 மணி நேரம் ஒளிப்பதிவு செய்து போட்டு காண்பிக்கிறார். தேனி காவல் நிலைய கஸ்டடியில் நான் இருக்கும்போது நடுராத்திரி என்னை ஒரு காட்டுக்கு எடுத்துகிட்டு போய் துப்பாக்கி காண்பிச்சு ஃபோனை திறந்து கொடுன்றார். நான் ஃபோனை திறந்து கொடுத்த உடனே அதில் இருக்கிற புகைப்படங்களெல்லாம் எடுத்துகிட்டு நான் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் நானும் மாலதியும் இருக்கும் புகைப்படங்களை யூடியூப் தளங்கள் வெளியிடுகின்றன. அதுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு எனக்கு இதய நோய் ஏற்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுக்கிறேன். சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் இருக்குன்ட்டு அங்கே இருக்க மருத்துவ பரிசோதனை அறிக்கையை இவங்க இஷ்டத்துக்கு திரித்து அதை வெளியிடுறாங்க. பொய் செய்தி. இப்போ ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு செய்தி பரப்புகிற அளவுக்கு போகக்கூடியவர்கள் இதை பேச மாட்டார்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த பழைய ரெட்ஃப்ளிக்ஸ் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நான் என்ன பெண் காவலர்களே அவதூறாக பேசினேன், திரித்தார்கள் இல்லையா? அருணை பற்றி பேசினேன், அருணின் நடத்தையை பற்றி பேசினேன், அருணின் ஒழுக்கத்தை பற்றி பேசினேன். அதை திரித்து பெண் காவலர்கள் அவதூறா, யாருமே அந்த வீடியோ பார்க்கல, பெண் அவங்களை பற்றி பேசிட்டாங்க. அதுபோல தான் இது. நீங்கள் இந்த வீடியோ இன்னும் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரே ஒரு இடத்தில் துப்புரவு தொழிலாளிகளுக்காக பேசினேன்னா அவங்களுக்கு எதிராக பேசினேன்னா அது வீடியோவே அவங்களுக்காக. அப்போ இதை திரிக்கிறார்கள். இதை திரிப்பதையே 4 ஆண்டுகள் வேலையாக ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு திராவிட மாடல் முதல்வர் அவர்களுக்கு தீனி போட்டு வளர்த்து வருகிறார். என் மீது மட்டுமல்ல, எல்லோர் மீதும் இது போன்ற அவதூறுகளை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். கோபி நயினார் அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னா அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோ நெட்டு வெளியிடுறது. ஸோ இதில் வியப்புக்கு என்ன இருக்குது? அண்ணன் திரு சீமான் அவர்கள் மீது ஒரு புகார் என்றால் அவரை பற்றி கோச்சையாக, வக்கிரமாக, ஆபாசமாக எத்தனை தனிநபர் தாக்குதல்கள். அப்போ அப்படிப்பட்ட மன வளர்ச்சி குன்றியவர்கள், மனப்புரட்சி கொண்டவர்களிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இதை முதல்வர் அனுமதிக்கிறார் இல்லையா? மீது இத்தனை போடப்பட்ட இது அத்தனை வழக்குகளும் பொய் வழக்குகள். ஒரு யூடியூப்பில் பேசுனதுக்கு 17 வழக்குகள். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒருவன் அலைக்கழிக்கப்படுகிறானே, இது சரியான முதல்வர் அல்லவா தலையிட்டிருக்கணும்? தலையிட்டாரா? இல்லை. இப்போ ஊரறிந்த பத்திரிகையில் 3.5 கிலோ கஞ்சா வச்சுருந்தான்ட்டு அவன் மேலே கேஸை போடுறீங்களே, அது சரியாக இருக்குமா? அது விசாரிச்சாருன்னா உலகத்தோட சொல்ல போகிறேங்க சார், அதில் தலையிட்டாரா? அவனை பற்றி ஆபாசமாக, அவதூறாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, அதில் தலையிட்டாரா? இப்போது வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றியிருக்கிறார்களே, இதில் தலையிடப் போகிறார் என்று நினைக்கிறீர்கள்?
இந்த தருணம் வரைக்கும் வீட்டில் மலம் ஊட்டின விஷயத்த முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன். தமிழ்நாடே பேசுது, எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, பிஜேபி பேசியிருக்காங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க, அறிக்கை விட்டுருக்குறாங்க, எழுத்துப்பூர்வமாக அறிக்கை விட்டுருக்காங்க, கண்டிச்சிருக்கிறாங்க, சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் டாக்டர் திருமா பேசியிருக்காரு. முதல்வருக்கு தெரியணும்ல. முதல்வருக்கு யார் கம்யூனிகேஷன் சேனல்? முதல்வர் என்ன யூடியூப் பார்க்குறாரா, எக்ஸ் பார்க்குறாரா, இன்ஸ்டா பார்க்குறாரா, செய்தித்தாள் படிக்கிறாரா? அவருக்கு தெரிந்த உலகம் தினேஷ், செந்தில்வேலன், முருகானந்தம், உதயச்சந்திரன், உமாநாத், அருண். இவர்கள்தான் முதல்வரின் கண்களும் காதுகளும். முதல்வர் எதை கேட்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை இந்த 60 குழு தான் முடிவு செய்கிறது. நான் உறுதியாக 4 வருஷமாக இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஊர்ஜிதமாகுதா? முதல்வர் மனதார இதை விரும்புவார்னு நினைக்கிறீங்க? எனக்கு இன்னும் விரும்ப மாட்டாருன்னு தான் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டாரு. நான் உங்கள் நேர்காணலில் தானே சொன்னாங்க, சந்திச்சதை புன்முறுவலோடு வரவேற்றாருன்னு. நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் நம்ம முறை சந்திக்கிறோம்ல. அவர் இப்படி செய்ய மாட்டான்றது எனக்கு உறுதியாக தெரியும். சார் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாரு, ஃபேமிலி பற்றி இப்படி விடுங்க, இவ்வளோ தான் ரியாக்ஷன். அப்போ இது தொடர்ந்து தானே நடந்துகிட்டு இருக்கு. நின்றுச்சா எங்கேயாவது? அப்போ நிற்காமல் தொடர்ந்து நடக்குதுன்னா அவருக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் உங்களுக்கு நியாயம் கிடைக்க நீங்கள் எப்படி நம்புறீங்க? இதனால் தான் இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிறேன். தப்பு நடக்கலாம் ஒரு ஆட்சியில், அது தலைமை செய்யும் தவறாக இருக்க வேண்டும். தூக்கு அருள்மொழின்னு முதல்வர் சொல்லிட்டோம், சங்கரை தூக்குன்னு முதல்வர் சொல்லிட்டோம். அவர் சொல்லி நடந்தால் முதல்வர் விமர்சனம் வச்சுட்டு போயிடலாம். அவருக்கு தெரியாமல் நடக்குது. இது அதை விட பெரிய ஆபத்து இல்லையா? உண்மை. நீங்கள் நல்லா 4 ஆண்டுகளாக நானும் தொடர்ந்து கூறி வருகிறேன். 4 ஆண்டுகளாக இந்த ஆட்சியில் நடக்கும் சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் எதுவுமே முதல்வருக்கு தெரியவில்லை என்பது உங்களுக்கு புரியும். விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுன்னு முதல்வர் சொல்லுவாரா? சொல்லுங்க. சொல்ல மாட்டார். எந்த முதல்வராக சொல்லுவாரா? யாரும் சொல்ல. அதுவும் முதலமைச்சர் இன்றைய முதல் சொல்கிற வாய்ப்பே கிடையாது. போட்டாங்கல்ல. 66 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு சாப்பிட்றான், அதுக்கு ஒரு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. திருப்பி 1 மாதத்தில் அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. அவருக்கு தெரியல வேலை கொடுக்கக்கூடாது தப்புன்னு. இந்த அதிகாரி தானே கையெழுத்து போட்டு வாங்கினாங்க. அந்த எஸ்பிக்கு 1 மாதத்தில் வேலை கொடுத்ததுனால தானே உயர்நீதிமன்றம் அதை சிபிஐக்கு மாற்றுச்சு. தெரிந்து நடக்கிறதா? அப்போ இது எப்படிப்பட்ட ஆட்சி? இந்த ஆட்சியில் நீங்கள் எப்படி காலம் தள்ள முடியும்? தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் இந்த ஆட்சியில். முதல்வர் பெற்ற பிள்ளைக்கு கூட அதிகாரம் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். உதயநிதி விரும்புவார் எனக்கு இது நடந்தது? நிச்சயமாக விரும்ப மாட்டார். ஏன்னா அவருடைய இதுவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். மனதளவில் அந்த மாதிரி நபரும் சந்திச்சிருக்கேங்க. தீய எண்ணம் படைத்தவர் அல்ல. அவருக்கு அரசியலில் ஒரு துணை முதல்வராக செயல்படும் வரை அளவுக்கு போதுமான கவனம் இல்லை, திறமை இல்லை என்ற விமர்சனத்தை நான் அவர் மீது வைக்கிறேன். இந்த குரூர எண்ணமும் அவருக்கு கிடையாது, இந்த அரசுக்கு யாருக்குமே கிடையாது. அதான் ஷாக்கிங் எல்லாருக்குமே. வேங்கவே இல்லை. பட்டியல் சமூக மக்கள் வந்து குடிக்கிற தொட்டியில் மலம் கலந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடே கொதிச்சது, இந்தியாவே திரும்பி பார்த்ததுன்ற அளவுக்கு செய்திகள் நம்ம பார்த்தோம். இங்கே சென்னையில் பட்ட பகலில் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் கால்வாய் தண்ணீரையும் மலம் கலந்த தண்ணீரையும் போய் கலந்து எரியிறாங்கன்னும் போது பெட்டில் ஊற்றி விட்டுருக்க அந்த பெட்டை யூஸ் பண்ண முடியுமா? பார்த்தீங்களா பெட்டை? பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ரொம்ப கோரமான காட்சினா, டைனிங் டேபிள் நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற இடம் அது மேலேயும் அது கீழேயுமே இருந்துச்சு. அப்போ அப்படி உட்காந்து சாப்பிடுவீங்க. அது மனநிலையே அப்போது அந்த எண்ணத்தோடு தான் உள்ளே போயிருக்கிறாங்க. ஒரு 4 பசங்க வந்து இந்த உள்ள அந்த குடிநீர் தொட்டியில் கலந்துட்டாங்கன்றதுக்கு வந்து நம்மளால் சகிச்சுக்க முடியாமல் இவ்வளோ ஆதங்கப்பட்டோம், கோபப்பட்டோம், சீற்றம் அடைந்தோம். 2 வாளிகள் நிரம்ப மலத்தை அள்ளிக்கிட்டு வந்து வீடு முழுக்க வீசுறதுன்னா என்ன ஆட்சிப்பாது? இது என் மீது வீசப்பட்ட மலமா, திராவிட மாடல் முதல்வரின் மீது வீசப்பட்ட மலமா? அவர் ஆட்சியில் தான் நடக்குது.
இப்போ நீங்கள் சொன்ன கூட்டோட அவருடைய கூற்று ஒப்புமை போகுது. அவரும் சொல்கிறாரு, திமுக ஆட்சியின் மீதான ஆட்சியை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு பண்ணப்பட்ட செயலுங்கிறாரு. அப்போ யார் அவர் குறி வைக்கிறாரு? அப்போ யார் அவர் சொல்கிறாரு? திருமாவளவன் நேரடியாக இந்த ஆட்சியை விமர்சனம் செய்வதற்கு இன்னும் அவருக்கு மனம் வரவில்லை. திமுக ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தணும்னா அதிமுககாரங்க தான் பண்ணணும். யாரை சொல்கிறாரு? நேரடியாக முதல்வரை பார்த்து உங்களது கையாலாகத்தனம் என்ற விமர்சனத்தை அவர் வைத்திருக்க வேண்டும். மயிலிறகால் வருடி கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் தயவுதாட்சணியம் என்று கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம். அதில் என்ன திமுக பேர்? கொடுமையின் உச்சம்னு சொல்லியிருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். குறைந்தபட்ச மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் ஒருவராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். உண்மை. எதிரியாகவே இருந்தால் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ சண்டை கூட ஒரு நேர்மையாக சண்டை போடணுங்க. இவ்வளோ நாள் சட்ட ரீதியாக என்னை கையாள முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலை நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீர்கள்? இது ஒரு உளவியல் தாக்குதல். இது ஆக்சுவலி நான் இங்கே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வர முடியுமா? வீட்டில் அம்மா இருப்பாங்க, என்ன பண்ணுவீங்க? காது சரியாக கேட்காது. அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளாக அப்படியே எங்கள் அம்மா ஏன் கேட்கணும்? அந்த துப்புரவு தொழிலாளி பாதிக்கப்படுறான், அவன் சுரண்டப்படுறான்னு பேசுனதுக்கு எங்கள் அம்மா கேட்கணுமா? சாவர வயசில் இது என்னுடைய தோல்வி அல்ல, சமூகத்தின் தோல்வி. இந்த சமூகத்துக்காக தான் நான் 15-16 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இதில் வருத்தம் இல்லை. நீங்கள் இதில் இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மற்ற எப்படி எதிர்க்கட்சிகள்லாம் நிறைய பேர் இதுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்களோ, அண்ணாமலை, சீமான், அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முக்கியமானவர் குரல் கொடுத்துருக்குறாங்களோ, அப்படி பார்க்கும்போது திமுகவில் இருக்கிற குறைந்தபட்ச அதாவது அது பற்றின ஒரு பார்வையை கொண்டு போக நபர்கள் கூட இதுக்கு குரல் கொடுக்கல. அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக ஒரு சிஸ்டம் இஸ் அகெயின்ஸ்ட் யூ அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? முழுமையாக நான் மறுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு பலர் நண்பர்கள். அன்பில் மகேஷ் எல்லாம் எனக்கு நல்ல நண்பர். ஒரு நாளும் இதை செய்ய மாட்டார், இதை ஏற்க மாட்டார். ஓகே, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எதிரிக்கு கூட இதை செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் முதல்வரின் பெயரால் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஒரு தனிநபர் செய்ததில்லை, முதல்வரோட ஆளுகைக்கு விடப்பட்ட சவால் இது. அவர் இருந்தும் கூட நடக்குது இது. ஓகே, அப்படி இருக்கும்போது முதல்வரோட ஆளுகைக்கு விடப்பட்ட சவாலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி விமர்சனம் செய்ய முடியும், எதிர்த்து பேச முடியும்? முதல்வரின் பெயரை சொல்லி நடக்கும் இந்த அநீதியை அவர்கள் விமர்சனம் செய்வதற்கு எப்படி துணிச்சல் வரும்? ஒவ்வொருவருடைய பதவியும் இந்த அறுவர் குழு முடிவு செய்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மந்திரி ஏதாவது பேசிட்டாருன்னா அவரை பற்றி ரிப்போர்ட் போட்டு அவரை காலி பண்ணுறது, அல்லது அவரது துறையில் மோசமான ஐஏஎஸ் அதிகாரி போட்டு அவரை செயல்பட விடாமல் முடக்குவது. எந்த மந்திரி துணிஞ்சு பேசுவார்? தியாகராஜன் நண்பர் தான் பேசிடுவார. எப்படி பேசுவார்கள் அவர்கள்? இது மட்டுமல்ல, இந்த ஆட்சி 4 ஆண்டு காலமாக நடக்கும் அநியாயங்களையும் அவர்கள் சகித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் நியாயத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? திமுக இருக்கிறவங்க போய் நியாயத்தை எதிர்பார்க்கலான் இருக்கீங்க. இது காலத்துக்கும் மறக்காத அருள்மொழி. இது போன்ற சம்பவங்கள். ஒரு தோழர் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க ட்விட்டரில், எக்ஸ் தளத்தில் எழுதும்போது, உங்கள் வீட்டில் வீசப்பட்ட அந்த காட்சிகளை படமாக்கி இது 2026 உங்களுடைய முடிவுரைக்கான முகவரையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதை ஒரு அர்த்தம் புதிந்த சில வார்த்தைகளாக நான் பார்க்குறேன். ஒரு ஆட்சியின் மீது அவருக்கு இருக்கிற கோபத்தை கூட வெளிப்படுத்திக்கலாம், எதிர்க்கட்சியாக கூட அவர் இருக்கலாம். ஆனால் அந்த படம் சொல்லக்கூடிய கதை இருக்குல்ல, அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆட்சியின் மீது சாக்கடையை வீசினா மாதிரி, ஆட்சியின் மீது மலத்தை வீசினா மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உருவாக்கியிருந்தார். இது எல்லாமே காமன் மேன் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில்
பார்வையாளர்கள் மத்தியில் என்ன மாதிரியான இம்பேக்ட் ஏற்படுத்தும்? இம்பேக்ட் ஆன் யூ நீங்கள் சொல்லிட்டீங்க, காமன் மேன் பார்க்குறவனுக்கு இது ஒவ்வொருவரும் இந்த அருவருப்பை உணர்வார்கள். எல்லாரும் மனிதர்கள் தான் வீட்டில் குடியிருக்கிறாங்க. நீங்கள் உணவு அருந்தும் டேபிளில் மலத்தை அள்ளி வீசுகிற வேலையை ஒருத்தர் செய்வது இந்த அருவருப்பை ஒவ்வொருவரும் உணர்வார்கள். இது அத்தனை எளிதில் நீங்கள் மக்கள் நினைவுகளில் இருந்து இதை அழிக்க முடியாது. ஒவ்வொருவரும் இதை உணர்வார்கள். நீங்கள் என் கூட வெளியில் வரும்போது பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பிரியமாக பொதுமக்கள் என்னை பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிறது, கையை கொடுக்கறது, தம்பி தைரியமாக பேசுகிறேன் அப்படின்றது அவர்கள் உணர்கிறார்கள். அவர்களுக்காக நான் பேசுகிறேன். அப்போ இந்த மாதிரி வயசான பாட்டிங்க, பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், அண்ணா அவங்கள பார்த்தா நான் அரசியல் கற்றுக்கிறேன். அப்போது இப்படி பேசி கொண்டிருந்த ஒருத்தனோட வீட்டில் போய் மலத்தை வீசியிருக்கிறாங்க என்னும்போது அவனால் என்னை போல சண்டை போட முடியாது, பேச முடியாது. அவனால் நீதிமன்றத்திற்கு அலைய முடியாது. அவன் கையில் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் வாக்கு சீட்டு. 1991, 96 ஜெயலலிதா ஆட்சி போன்ற ஆட்சி தான் இது. ஐஏஎஸ் அதிகாரி முகத்தில் திராவகம் வீசியது, சண்முக சுந்தரத்தை வீடு புகுந்து வெட்டியது, காட்டாட்சி அது. அதே போல் ஒரு காட்டாட்சி, அதைவிட மோசமான காட்டாட்சி. அப்போது ஏன் அதைவிட மோசமான காட்டாட்சி என்று நான் சொல்கிறேன் என்றால், அப்போது அது ஜெயலலிதாவுக்கு தெரிந்து நடந்தது. ஜெயலலிதாவுக்கு தெரிந்து நடந்தது. என்ன நடக்கிறது என்பதை தெரியாத முதல்வரின் ஆட்சி இது என்பதை மறந்து விடாதீர்கள். இது பெரிய ஆபத்து. ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் சேர்த்து சிலுவையை முதல்வர் தான் சுமக்கப் போகிறார். நிச்சயமா இது அவரோட ஆட்சி நடக்குது, அவர் மேலே தானே சொல்லுவாங்க. பழியில் தான் சொல்லணும். நான் அருணுக்கு ஓட்டு போட போகிறதில்ல, வருண்குமாருக்கு ஓட்டு போகிறதில்ல, சங்கர் ஜிவாலுக்கு ஓட்டு போட போகிறதில்ல, முருகானந்தத்துக்கு ஓட்டு போடுறதில்ல, செந்தில்வேலுக்கு ஓட்டு போடுறதில்ல. அப்பாவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன். அப்பாவின் முகம்தான் நினைவுக்கு வரும். அப்பான்றீங்களா? உங்கள் மகன் வீட்டில் தான் மலத்தை வீசுவீங்களா? இது ஒவ்வொரு பொதுமக்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் உள்ளவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது? அவங்க இதை ஏன்னா கண்டிப்பாக அது யாருக்குமே அந்த கும்பல் மனநிலையை வந்து டக்குன்னு இது பண்ண எதிர்கொள்ள முடியாது. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? பயந்துட்டாங்க. வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். என்கிட்ட பகிர்ந்துக்கல, ரொம்ப நேரம் பேச முடியல. வீட்டில் செய்தியாளர்கள் வந்துட்டாங்க. அம்மா முதல்ல பேக் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புகிற வேலையில் தான் நான் தொடர்ந்து ஈடுபட்டேன். அம்மா என்னை புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இது நான் தவறு செய்து ஒரு அநியாயத்தை அரங்கேற்றியதால் வந்த சிக்கல் அல்ல என்பது என்னோடய அம்மாவுக்கு நல்லா புரியும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்றது அம்மாவுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இந்த தாக்குதல் நடத்த வந்தவங்ககிட்ட அம்மா ஆர்கியூ பண்ணதுனால தான் அவர்களை மிரட்டுறதுக்கு போனது. எங்கள் பையன் உங்களுக்காக தானே பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கண்ணா பின்னா அவர்களை பேசி அந்த வீடியோலாம் லைவ் போட்டிருந்தாங்க பார்த்தீங்க. இதில் மீண்டும் அம்மாவும் வருவார், நானும் வருவேன். வாழ்ந்து தானே ஆகணும். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஓடி போக முடியும்? நீங்கள் விழுந்துடக்கூடாதுங்கிறது தான் பல பேரோட எதிர்பார்ப்பு. இப்போது நிறைய பத்திரிகையாளர்களும் இதை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை நடவடிக்கை இப்போ வரைக்குமே போடலை. ஐ திங்க் ஸோ இப்போ மணி வந்து ஒரு 7:45 வச்சுக்கோங்களேன், நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் ஒருத்தர் மேலே கூட ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணப்படலை அப்படிங்கிறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்து இவர்கள் குற்றவாளிகளுடைய பின்னணி கண்டிருந்து கைது செய்யுமா? நம்பிக்கை இருக்கிறதா? 1% கூட நம்பிக்கை இல்லை. தொடர்ச்சியாக போராடக்கூடிய நபர் நீங்கள். ஆமாம், நாம் நம்பிக்கை இல்லைன்னு என்ன நடக்க போகிறதோ அதை சொல்கிறேன் நான். இது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸு. நிச்சயமா எல்லாரும் கைது பண்ணியிருக்கணும் சார். கைதே வேணாம். கைது கூட நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? போடணும். எஃப்ஐஆர் போடல, போய் புகாரை கொடுக்குறேன். அந்த புகாரை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு ரசீது தர்றாங்க. உங்களிடமிருந்து புகார், அம்மா அப்பேல் தான் கம்ப்ளைண்ட், உங்களிடமிருந்து புகார் வரப்பெற்றதுன்னு. எஃப்ஐஆர் போடுறது தானே சட்டப்பூர்வமான நடவடிக்கை.
ஆமாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, யார் வந்தாங்க எல்லாமே லைவ்ல இருக்கு. அவங்க தான் லைவ்ல போடுறாங்களே. ஆமாம், அடித்தவனே ஃபேஸ்புக்கில் லைவ்ல போட்டிருக்காங்க. ஒரு பெண் காங்கிரஸ் நிர்வாகின்னு நினைக்கிறேன். ஆமாம், வாணிஸ்ரீ விஜயகுமார் என்று நினைக்கிறேன். அவங்களே லைவ்ல போடுறாங்க. இதில் எஃப்ஐஆர் போடுறது உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? என்ன கோஷம் பண்ணுன்றதை கற்றுக் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர் போடுறது உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? இல்லை, டிஃபிகல்ட்டி இல்லையே சார். இல்லை, எஃப்ஐஆர் போட வேண்டியது தானே ஒரு காவல்துறை அதிகாரியோட கடமை. இப்போ உட்காந்த உடனே இல்லை சார் இதில் மலம்லாம் இருக்குது, லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்புகிறோம். என்ன டிசம்பர் மாதம் மதுரை நீதிமன்றம் பகல் 12 மணிக்கு என்னை ரிமாண்ட் செய்கிறது. 3 நாளைக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, பகல் 12 மணிக்கு, 12 இல்லை 2 மணிக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. 4 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு அடுத்த கேஸில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதே சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அவதூறாக பேசுகிறேன், இந்த இது சம்மந்தமான வழக்கு. 2 மணிக்கு அங்கே போடுறாங்க, 4 மணிக்கு அதில் எஃப்ஐஆர் போடுறீங்க. புளியந்தோப்பு பகுதியில் இருந்த சுத்திகரிப்பு தொழிலாளி ஒருவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இரு பிரிவினருக்கிடையே வன்முறை தூண்டினார் மேஜிஸ்ட்ரேட்டு. இதில் இரு பிரிவு எங்கே இருக்குது? ஒரே பிரிவு தான், துப்புரவு தொழிலாளி பிரிவு தான், போ எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டாரு. அதில் குயிக்காக எஃப்ஐஆர் போடுறீங்க. இதில் லீகல் ஒப்பீனியன் வாங்குறது என்ன இருக்குது நான் கேட்குறேன். ஊடு பூந்து அடிச்சாங்கன்னு எங்கள் அம்மா போக விட்டுருக்காங்க. ஓப்பனாக இருக்கே சார், ஆதாரங்களும் இருக்குது. இல்லைன்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஏசிட்ட கேட்டுட்டு சார் அது லீகல் ஒப்பீனியன் வாங்க. அப்படி தெரியுதா? அடிக்க சொன்னதே அவங்க தானே. அடிக்க சொன்னதே அவங்க தான். என்ன அதில் என்ன சந்தேகம்? நான் சும்மா குற்றச்சாட்டு சுமத்தில் என் வீடு கீழ்பக்கத்தில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலி எனக்கு லொக்கேஷனும் தெரியாது. அப்புறம் தான் அவங்க ஊடகத்தில் பேரஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச வீடு மதுரையில் தான். எஸ், நான் கீழ்பாக்கில் குடியிருக்கின்றது ஒருத்தருக்கு தெரியாது. ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கே தெரியாதுப்பா. எப்படி தெரியும்? அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு தெரிஞ்சிருமா? முதல்ல அவங்க இப்படிலாம் ஆர்கனைஸ் ஆகி ட்ரஸ்ட்டுக்கே வந்து அவங்க கூட ஆயிட்டாங்க. பஸ்ஸு பிடிச்சி 2 பஸ்ஸு பிடிச்சி அந்த கீழ்பாக்கில் இந்த சந்தில் இருக்கிற வீட்டுக்கு போகணுன்னா உங்களுக்கு எப்படி எங்கள் வீடு நாங்கள் குடியிருக்கின்றது எங்கே தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? வாய்ப்பே இல்லையே. துப்புரவு தொழில் தெரிஞ்சிருமா? அப்போ உங்களை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை 24 மணி நேரமும் எனக்கு செல்ஃபோனு டவர் லொக்கேஷனை கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் எடுத்து அருண் எடுத்து செல்வ பிறந்தையை கொடுத்துருப்பார். செல்வ பிறந்தையை இந்த துப்புரவு தொழிலாளிகிட்ட பொறுத்து நடக்குது. நான் ஏற்கனவே தான் நீங்கள் கவனிச்சிங்கல்ல. நீங்கள் ஒரு முறை நான் இங்கே இந்த கும்பமேளாவுக்காக பிரக்யாராஜை நோக்கி பயணித்து கொண்டிருந்த போது தெலுங்கானாவில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். அது எதுக்கு அந்த அரெஸ்ட்டு? தெலுங்கானாவில் வச்சு தெலுங்கானா காவல்துறைக்கு தகவல் சொல்லி இது தீவிரவாதி வரான்றது போல் டோல்கேட்டு முடிஞ்ச உடனே போய் வண்டியை மறித்து 5 மணி நேரம் எங்களை காவல் நிலையத்தில் ராமையாப்பேட்டு காவல் நிலையம் என்று நினைக்கிறேன். காவல் நிலையத்தில் என்ன 5 மணி நேரம் காக்க வைத்து 4 முறை உடைமைகளை சோதனை செய்து எதுக்கு அது? அப்போ பின்னாடியே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்கள, யாரால் சொல்லியிருக்க முடியும் சொல்லுங்கள்? அங்கே வந்திருந்த துப்புரவு தொழிலாளி கண்டுபிடிச்சிடுவார். வந்திருந்த பல பேருக்கு அவங்க முன்னாடி தான் போகிறேன் நான் கார் எடுத்துக்கிட்டு. நான் தான் அந்த வண்டியில் போகிறேனே தெரில. போக விட்டுட்டு அப்புறம் போயிட்டு அவன் தான் கல்லை விட்டு எறிகிறாங்க வண்டி மேலே. அது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த பஸ் இந்த சந்துக்கு எதுக்கு வருது? இங்கே கல்யாணம் ஒன்றும் இல்லையே, எதுக்கு வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இவங்களும் போக விட்டாங்க, என்னை பார்க்குறாங்க, பார்த்துட்டு போக விட்டாங்க. அவன் தான்ப்பா போயிட்டான்ப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கல்லை விட்டு எறிகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சந்தில் இருக்கிறேன்னு எப்படி தெரியும்? இப்போ நியாயப்படி கைது செய்து உனக்கு ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி தெரியுன்றது, யார் வந்து இந்த வண்டியை புக் பண்ணது, இந்த படத்தெல்லாம் யார் பிரிண்ட் அவுட் எடுத்தது, எங்கே? அது ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. தப்பாக உங்களை பற்றி பேசின சில யூடியூப் சொல்லுங்க. இவனுக்கு எய்ட்ஸ் இருக்குது, நானும் மாலதியும் இருக்கக்கூடிய புகைப்படம், இதெல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் போய் போடுறாங்க. எதுக்கு? அவங்கெல்லாம் போய் வீட்டு வாங்கிட்டு சொல்லணும். பார்த்தீங்களா, உங்களால் எனக்கு பிரச்சனை. இது எவ்வளோ பெரிய நெருக்கடி நினச்சி பார்க்கவே முடியல. ஸோ அப்போ காவல்துறை உதவி இல்லாமல் இவங்களால் இதை எப்படி பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், எப்படி பண்ணிக்க முடியும்? திருவான்மியூரில் ஜெர்மன் ரவி என்ற ஒரு ரவுடி
ஒரு வீட்டு உரிமையாளரை காலி பண்ணுறியா இல்லையான்ட்டு கத்தி காட்டி மிரட்டுறான்னு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. பல வழக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு ரவுடி அவன். ஓகே. அந்த வீட்டு உரிமையாளர் போய் புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை அப்ஜெக்டே பண்ணல. மேஜிஸ்ட்ரேட் சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறார். இதை நான் போடுறேன். மா சுப்பிரமணியத்தோட அழுத்தம் இருக்குது. மா சுப்பிரமணியம் அருண்கிட்ட சொல்லி அந்த ஜெர்மன் ரவியை ஜாமீனில் விடுதலை செய்கிறார் அப்படின்ட்டு நான் எக்ஸ் தளத்தில் பதிவிடுறேன். நான் தானே பதிவிட்டேன். என்ன தானே கூப்பிடணும்? மாலதி, லியோ விசாரணைக்கு ஆஜராகுங்கள். சரி, விசாரணைக்கு ஆஜராக கூப்பிட்றது கூட ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ் தளத்தில் போட்டதோடு சரி, வீடியோவில் அதை பற்றி பேசவே இல்லை. அவங்க 2 பேரும் எது கூப்பிட்றேன்? கத்தி காட்டி மிரட்டின வழக்கில் எங்கள் 3 பேருக்கு என்ன சம்பந்தம்? அதற்கு பிறகு அது கவனிக்க வேண்டியது. சரி, ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு விசாரிக்கிறீங்க. எப்போ வாங்க பார்ப்போம் போயிடும். என்ன என் சம்மந்தம்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. 24 எனக்கு சம்மன், 25 மாலதிக்கு சம்மன், 26 லியோவுக்கு சம்மன். எதுக்கு இது? கூட்டு போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வைக்கிறது. எப்படி நீ இன்டர்வியூ பண்ணுவேன்? இப்போது எதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த சம்மன் எனக்கு வந்ததும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டேன்னா முதல்ல ஒரு தலையிட்டுருக்கலாமா? எக்ஸ் கரெக்டாக அவர் கூட வேணாம் சார், கீழே சொன்னாலும் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்து தானே இருந்தாங்க. நான் என் வழக்கறிஞர் வச்சு தானே அதை கையாளுகிறேன். வேடிக்கை தானே பார்த்துட்ருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம் கோடி தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரசன்னா என்ற ஒரு தொழிலதிபர் திருமங்கலத்தில் ஏசி 25 லட்ச ரூபா ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டில் கேட்டார். சிட்டி போலீஸ் என் ஃப்ரெண்டை பெங்களூர்லேருந்து கடத்திட்டு வந்திருக்காங்கன்ட்டு போட்டாரா? இன்றைக்கி பேப்பரில் ரிப்போர்ட் ஆயிருக்கா? என்ன நடவடிக்கை எடுக்கிறார் முதல்வர்? அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாள். அந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளர் அந்த பெண்ணை வீடியோ எடுத்து மிரட்டி வீடியோ ரிலீஸ் பண்ணுது. இந்த விவரத்தை அறிந்த சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கோபம் அடைந்து போக்சோ கேஸை கையாளுறது உங்களுக்கு தெரியல போயா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு அதை மாற்றுகிறார். இந்த ஆய்வாளரை காப்பாற்ற உச்சநீதிமன்றம் போகிறீங்க, சிபிஐக்கு மாறாதீங்கன்ற. இப்போ முதல்வருக்கு தெரிஞ்சால் இதை அனுமதிப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை. இன்ஸ்பெக்டர் தூக்குன்னு சொல்ல வர மாட்டாரா? அப்போது அதிகாரிகளை முடிவு எடுக்கிறதுக்கு முதல்வரை தங்கள் வழிக்கு இழுக்கிறார்களா? அப்போ என்ன ஆட்சி இது? இல்லை, இது தொடர்பாக நீங்கள் இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. பட் ஆனால் இதை ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் பார்க்கும்போது அவங்க நினச்சது நடந்துருச்சு. தி வாண்ட் டு சைலண்ட் சவுக் சங்கர், சைலண்ட் ஆகிறாரு, ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோடுக்கு எடுத்துக்க மாட்டாங்களா? அவங்க எடுத்துக்கிட்டோம். என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்கள் அம்மா உயிர் போயிடுச்சுன்னா என்னங்க பாதுகாப்பு? எனக்கு உயிரை தியாகம் பண்ணிட்டு நான் இந்த சமூகத்துக்கு சேவையாற்ற வேண்டுமா? ஜெகபர் அலி போல சாக வேண்டுமா? ஜாகிர் ஹுசேன் போல சாக வேண்டுமா? கண்டிப்பாக அப்படி சொல்லலை. சொல்லுங்கள். குறைந்தபட்சம் இந்த அதிகாரிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுத்தால் தானுங்க எனக்கு நம்பிக்கை வரும். சொல்லுங்கள். இல்லை, இப்போது சோஷியல் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு, நான் நம்புகிறேன். நடவடிக்கை எடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை. அவர் செய்த இந்த அதிகாரிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுக்கணும். எந்த அதிகாரி மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காரு? ஒரு சாதாரண ஏர் ஷோயை 5 பேர் சாவறான் பீச்சில், யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? செத்தம் வீட்டுக்கு 5 லட்சம் விட்டுருக்கீங்க, கரெக்டாக? பல்வீர் சிங் மேலேயும் ரொம்ப தாமதமாக தான் எடுத்தாங்க. எவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகு ஒருத்தன் பல்ல பிடுங்குறான், கரளக்கல்லை எடுத்து வாயில் தேய்க்கிறான். அவனை காப்பாற்றுவதற்கு இந்த அதிகார மையம் தீவிர முனைப்பு காட்டிது. அதையும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காரு. அருளாறு முகத்து மேலே போடப்பட்ட குண்டாஸ், குறைந்தபட்சம் அந்த குண்டாஸ் போட்ட கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்குமா இல்லையா? நான் ஓட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு நீ விவசாயிகளை தூக்கி குண்டாஸில் போட்டு வரணுமா இல்லையா? முதல்வருக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? 4 நாட்களுக்கு முன்பாக செல்வ நாகரத்னம் IPS அவர்கள் மீது ஒரு பாலியல் புகார் போட்டிருந்தேன். பார்த்தீங்களா? இன்டர்வியூ பார்த்தீங்களா? இது முதல்வர் கவனத்திற்கு போயிருக்க வேணாமா?
என்ன ஆட்சிங்க அப்புறம் அது? அசம்பிளி இஸ் ஹேப்பனிங் நவ் ஆக்சுவலி நடந்துக்கிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் சில பேர் சொல்கிறாங்க அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கும்போதாவது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அது ஒரு பேசிக்கான இது சொல்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அருள்மொழி. இதற்கு முன்பு நடந்த ஆட்சியில் எல்லாம் சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும்போது கஸ்டடியில் எவனையும் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஹேப்பன் ஆகாது. ஆக்சுவலி கஸ்டடியில் வைக்கவே மாட்டாங்க. என்னடா செத்து போயிட்டேன்னா இல்லீகல் கஸ்டடியில் ஒருத்தனை இருக்க மாட்டான். பிடிச்சா அப்படியே ரிமாண்டு. எல்லா லாக்கப்பும் எம்டியாக இருக்கும் ஸ்டேஷனில். ஏன்னா அந்தளவுக்கு கவனமாக இருப்பாங்க. இப்போ அசம்பிளி நடந்துகிட்ருக்கு, நீங்கள் போய் இந்த வேலையை செய்கிறீங்கன்னா கலைஞர் தான் நடக்குமாண்ணா இது? எடப்பாடி இருந்தால் கூட நடக்காது. நான் கருணாநிதியை இதோடு ஒப்பிட விரும்பவில்லை. ஏன்னா அவர் வந்து நிர்வாகத்தில் கரை கண்டவர். தூக்கில் போட்டுருவார். 69லேருந்து 67லேருந்து எம்எல்ஏவாக இருக்கிறவர் 69லேயே முதல்வர் ஆகிட்டார்ல. ஆமாம், 72 தான் முதல்வராக வர்றாரு. இல்லை அண்ணா இறந்த பிறகு முதல்வர் 69. ஆமாம், 69லேருந்து முதலமைச்சராக இருக்கவர். அவர் ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுப்பதில் எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. நிர்வாகத்தில் கரை கண்டவர். எடப்பாடி பழனிசாமியோட அனுபவம் என்பது வெள்ள வண்டி வியாபாரி. அவர் அனுமதிக்க மாட்டார். குறைந்தபட்சம் அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கும். இப்போ அசம்பிளி நடக்குது, அமைதியாக இருங்க, வேற எங்கேயும் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதை சொல்லிடுவாங்க. சட்டப்பேரவை நடக்கும்போது இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது என்ன ஆட்சி சார்? இது என்ன ஆட்சி? துளியாவது முதல்வர் மீது இந்த அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கா? இந்த விவகாரத்தில் இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ண போகிறீங்களா? அல்லது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன், தொடர்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்களா, பேசுவீங்களா? நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை அருள்மொழி. அவன் வந்து இன்றைக்கி நீங்கள் பேசுகிற இந்த தருணத்தில் நேரம் என்ட்ரி வந்திருக்கோம். சவுக்கு தனி சவுக்கு ஊடகத்தை நிறுத்துகிறது என்ற ஒரு வீடியோ நேரம் வந்திருக்கோம். ஓப்பனாக சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு என்னோடய கவலை என்னுடைய தாயார். இல்லை, கண்டிப்பாக இருக்கணும் தான். அது தாயார் எனக்கு இது நான் இப்போ திமிர் எடுத்து பேசுகிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். கூட இருக்கிற அவங்க எதுக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணா? இல்லை, ஒரு பெண்ணோட புகைப்படத்தை போடுறோம் அப்படிங்கிற எந்த எண்ணமுமே இல்லாமல் அதை ஷேர் பண்ணுறாங்க. பண்ணது அந்த புகைப்படங்கள் வெளியானதற்கு முழு காரணமும் வருண்குமார். அவர் தான் துப்பாக்கி காட்டி ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கிறார். காட்டில் தேனியில் ஒரு ஏதோ கெஸ்ட் ஹவுஸு, பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸா ஹைவே கெஸ்ட் ஹவுஸான்னு தெரில. இருட்டில் நைட்டு 10 மணி 11 மணிக்கு கூட்டு போனாங்க. அது அந்த ஃபோனை தவிர வேறு எதுலையும் இல்லை. ஃபோன் ஆக்சஸ் இவருக்கு மட்டும்தான் இருக்குது. நடக்குது. ப்ரொமோஷன் கொடுத்து திருச்சியிலே போடுறாங்க. அப்போது என்னை சார்ந்தவர்கள் இந்த துன்பத்தை ஏன் அனுபவிக்கணும்? எதுக்கு அனுபவிக்கணும்? என்ன அவங்களுக்கு என்ன தலையெழுத்து இது அனுபவிக்கணும்னு? எவ்வளோதான் என்னால் அவங்க துன்பத்தை அனுபவிக்க முடியும்? எப்போ பாரு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டாங்க. அது ஓகே, ரைட்டு, மேனேஜ் பண்ணி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு பேசி இது பண்ணிட்டேன். சாப்பிட்ற டேபிளில் மலத்தை எதுக்கே அவங்க எதிர்கொள்ளணும்? அப்போ நான் என்ன மனுஷன்? என்னை சார்ந்து இருப்பவர்களை, என்னை நம்பி இருப்பவர்கள் இந்த துன்பத்துக்கு ஆளாகிறேன்னா நான் என்ன பாசம் மனுஷன்? இல்லை உங்களுக்கு இனிமேல் இது போன்ற துன்பங்கள் நேராது என்று எதை வைத்து நான் அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கட்டும்? நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று நான் சொல்கிறேன். இந்த தாக்குதலுக்கு காரணமே இவர்கள் தான் என்று சொல்கிறேன். எந்த அடிப்படையில் என்னை உத்தரவாதம் அளிக்க சொல்கிறீர்கள்? பிகாஸ் நீங்கள் வந்து அலிகேஷன் யார் மேலே வைக்கிறீங்களோ அந்த கட்சியில் இருக்கிற நபர்களே இதை கண்டிச்சிருக்கிறாங்க சார். சசிகாந்த் செந்தில் கண்டிச்சிருக்கிறாரு, சிதம்பரம் கண்டிச்சிருக்கிறாரு, முக்கியமானவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு சின்ன ஹோப் இருக்காதான் கேட்குறேன். அவர் செல்வ பெருது காங்கிரஸ் கட்சி என்று உங்களுக்கு யார் சொன்னது? திமுக அவர். இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? திமுக என்று சொல்வதை விட அவர் ஒரு கூலிப்படை தலைவன். எந்த கட்சி அவரை வாடகைக்கு எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பயன்படுவார். அவரை கட்சியெல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்பியில் இருக்கும்போதே வியாபாரம் பண்ணிருந்தார், கட்ட பஞ்சாயத்து பண்ணிருந்தார். விசிகேல இருக்கும்போது வியாபாரம் பண்ணிருந்தார், கட்ட பஞ்சாயத்து பண்ணிருந்தார். அதுக்கப்புறம் புரட்சி பாரதத்தில் கொஞ்ச நாள் இருந்தார்னு நினைக்கிறேன். அங்கேயும் வியாபாரம் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிருந்தார். இந்த எல்லா கட்சிகளையும் இருக்கும்போது அவருடைய கட்சி அலுவலகம் அந்த இப்போது ஜென்கிரீன் அலுவலகம் இயங்கக்கூடிய 30 சின்னையாத்து ரிட்டினர். அப்போ இவர் என்ன காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவர்? அவர்
கோபனாவை சொல்லுங்கள், அழகிரியை சொல்லுங்கள், ஈவன் தங்கபாலுவை சொல்லுங்கள், அவங்க காங்கிரஸ்காரன். பீட்டர் அல்ஃபோன்ஸ். 5 கட்சி அமாவாசை அவர். காங்கிரஸ் போன்ற ஒரு அகிம்சையை போதிக்கக்கூடிய கட்சியில் இருக்கும் ஒருவன் நினைப்பானா இப்படி செய்வதற்கு? அன்பை வியாபாரம் செய்யும் கடையை திறக்கிறேன் முகமது கா துக்கான் என்கிறார் அவரது கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி. அன்பை விதைக்கணுன்றாரு. இது அருவருப்பை தெளிக்க. நீங்கள் எங்கள் மீது கல்லை எடுத்து வீசினால் கூட நான் உங்களுக்கு அன்பை பரிமாறுகிறேன் என்கிறார் ராகுல் காந்தி. அந்த கட்சியை சேர்ந்தவர் ரவுடி பசங்களை விட்டு இன்னொருத்தர் வீட்டில் மலை தள்ளி வீசுகிறாரு. இவர் காங்கிரஸ்காரரா? இவர் ஒரு கூலிப்படை தலைவர், அவ்வளோதான். எந்த கட்சியில் இருந்தாலும் அவரோட கூலிப்படை நடத்திட்டு போவார். இவர்கள் வந்தது இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்கள் ஒரே ஒரு ஆள் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயி, மீதம் இருப்பவர்கள் துப்புரவு தொழிலாளிகள். அந்த போர்வையில் வந்திருக்காங்கன்றீங்க. நிறைவா சிஎம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பல முறை பல வழியாக பல பேட்டிகளில் பல வாயிலாக சொல்லிட்டீங்க. நிறைவா சிஎம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இது நீங்கள் உங்கள் சேனலையும் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்றீங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு மன்னனின் செங்கோல் வளைந்தால் அதற்கான உரிய தண்டனையை அந்த மன்னன் அனுபவித்தே தீர வேண்டும் என்று தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா இலக்கியங்களும் சொல்கின்றன. ஏனென்றால் சாதாரண மனிதனைப் போல ஒரு மன்னன் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களின் வாழ்வும் அவன் கரங்களில் இருக்கிறது. அதனால்தான் அவன் செங்கோல் வளையக்கூடாது. ஆனால் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் ஒரு மன்னன் இருக்கிறான் என்றால் அதற்கான வினையை அவன் அறுவடை செய்வான். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவிக்கு துளியும் தகுதி இல்லாதவர் என்பதை கடந்த 4 ஆண்டுகளாக அவர் தினந்தோறும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். வலுவான கூட்டணி இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் உடைந்து கிடந்தாலும் திமுக தோல்வியை தடுவோம். இந்த விஷயத்தெல்லாம் மக்கள் அத்தனை எளிதாக மறந்து விட மாட்டார்கள். எதிர்க்கட்சிகள் சிதறி இருந்தாலும் தோல்வி கிடந்தாலும் இருக்கிறதுல யாருப்பா பெட்ரு, ஏடிஎம்கே பெட்ரு, ஓட்டு போட்டு போகிறேன், திமுகவை வீழ்த்தணும், அவ்வளோதான். அந்த கோபத்தை இன்றைய சம்பவம் போன்ற சம்பவங்கள் உருவாக்கும். இதை எந்த முதல்வரும் விரும்ப மாட்டார் இல்லையா? இப்படி ஒரு விஷயம், இதெல்லாம் வேங்க வேலை இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோமா? உண்மை. காலாகாலத்துக்கு நிற்கக்கூடிய விஷயம். அப்படி ஒரு விஷயம் நடக்குது. இது நடக்கிறதே நாளைக்கு தான், நாளைக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா எடப்பாடி எல்லா தலைவர்களும் விட்டுருக்காங்களா, அதனால் இன்றைய இரவோ நாளையோ அவரிடம் அசம்பிளியில் பேசுகிறனாலும் ஆச்சரியப்படுற சொல்ல முடியாது. அப்படி இருக்கையில் இது இப்போவும் சொல்கிறேன், இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார். பார்க்கலாமா? இதற்கான விலையை அவர் தேர்தலில் கொடுக்க வேண்டும். 1991-96 செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியோடு இதை ஒப்பிட்டேன். 96 தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை மக்கள் அளித்தார்கள் என்பதை நினைவு கூறுங்கள். பர்கூரில் அவரே தோற்றார். கொளத்தூரிலேயே ஸ்டாலின் தோட்டாலும் நான் வியப்படைய மாட்டேன். மக்கள் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறோம் அவங்களுக்கு. இங்கிட்ட ஒரு கூட்டணி, அங்கிட்ட ஒரு கூட்டணி, இங்கிட்ட ஒரு கூட்டணி அப்படின்ட்டு. எந்த கூட்டணி, எந்த அணி இவர்களை வீழ்த்தும் என்று மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு கூர்மை உடையவர்கள் நான் நம்புகிறேன். இயற்கை அதுவாக ஒரு வழியை தேடிக்கொள்ளும். இது போன்ற காட்டாட்சி தொடர்வதை மக்கள் பொறுத்து கொண்டு இருக்கவே மாட்டார்கள். கண்டிப்பாக இதே உள்ள ஒரு நீங்கள் இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி ரமேஷ்.